Welcome back, my dear friends. போன செக்மெண்ட்ல நாம ஒரு ட்ரூத் டேபிள் எடுத்துக்கிட்டு அந்த ட்ரூத் டேபிளை எப்படி 2 to 1 மார்க்ஸ் 4 to 1 மார்க்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்லாம் பார்த்தோம். ட்ரூத் டேபிள்ல ஏதாவது ஒரு இன்புட்டை லொகேட் பண்ணி அந்த இன்புட்டை வந்து எப்படி செலக்ட் சிக்னலா மல்டிப்ளெக்சர்ல மாத்தலாம் அப்படிங்கிற விதத்தெல்லாம் நம்ம போன செக்மெண்ட்ல பார்த்தோம். இப்பயும் அதே மாதிரி ஒரு டிஸ்கஷனை தான் கண்டினியூ பண்ண போறோம். பட் நம்ம போன டிஸ்கஷன்ல பண்ண விஷயங்கள்ல ஒரு முக்கியமான பாட்டில் நெக் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, அந்த ட்ரூத் டேபிளை பார்க்குற விதம் அப்படின்னு ஆர்பிட்ரியா ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவை நம்ம சொன்னோம். அந்த ட்ரூத் டேபிள ஒரு சிக்னல் எடுத்துக்கோங்க, அதை பாதியா பிரிங்க, மேல ஆஃப்ல நெகட்டிவ் காம்ப்ளிமெண்டடா இருக்கும், கீழே ஆஃப்ல அதே மாதிரி வேரியபிள் அப்படியே வந்துடும், அந்த மாதிரிலாம் நம்ம சொன்னோம். பட் இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? எஸ், மல்டிப்ளெக்சர் டிஸ்கஷன்ல ஸ்ட்ராட்டஜி கட்டாயமா இருக்கு. நம்ம இப்போ பார்க்க போற டாபிக்கை சொல்லாம ஒரு மல்டிப்ளெக்சரை நம்ம படிச்சு முடிக்கவே முடியாது. ஓகே, தி டிஸ்கஷன் ஆஃப் மல்டிப்ளெக்சர் will not be over without touching upon something called as Shannon's expansion theorem. Shannon's expansion theorem. சரிங்களா? Shannon's expansion theorem என்னன்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். சரியா? Shannon's expansion theorem. Okay. Remember Claude Shannon? Yes, he was the first one to apply Boolean algebra to switching circuits when he was working on switching circuits. He did it in 1939. Okay? Claude Shannon. Fine. Consider 3-input majority function. Adana 3-input majority function. Do we have something called as minority function? Majority, minority. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி பாருங்க, ஏபிசிங்கிற 3 இன்புட்ஸ் இருக்கு இல்லையா? எஃப்ங்கிற அவுட்புட், ஒய்ங்கிற அவுட்புட். ஓகே, இப்போ 3 இன்புட்ஸ் will have 001, 010, 011, 100, 101, 110, 111. So the input combinations, right? You know that. So இதுல மெஜாரிட்டி ஃபங்க்ஷன், 3 இன்புட் மெஜாரிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா 2 ஒன்னோ இல்ல 3 ஒன்னோ இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் அவுட்புட் வந்து 1ன்னு அர்த்தம். ஒரு ஒன்மே இல்ல 0, ஒரே ஒரு 1 மட்டும் தான் இருக்கு 0, ஒரே ஒரு 1 மட்டும் தான் இருக்கு 0, 2 1 இருக்கு அவுட்புட் 1, இது 0, இது 1, இது 1, இது 1. இப்படி ஒரு ஃபங்க்ஷனை 3 இன்புட் மெஜாரிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம ஆக்சுவலா ஷானன்ஸ் எக்ஸ்பான்ஷன் தியரம் பார்க்க வந்தோம். அந்த ஷானன்ஸ் எக்ஸ்பான்ஷன் தியரம் ஸ்டேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா தியரம்க்கு போலாம் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் 3 இன்புட் மெஜாரிட்டி ஃபங்க்ஷன். போகிற போக்குல பேசிக்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே போலாம். வேற ஒரு ட்ரூத் டேபிளை எடுத்து போட்டுருக்கலாம். பட் இந்த 3 இன்புட் மெஜாரிட்டி ஃபங்க்ஷன் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்றது மூலமா ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சது இல்லையா? அதுக்காக அப்படி வச்சுப்போம். இந்த ட்ரூத் டேபிளை இப்போ கன்சிடர் பண்ணலாம். 3 இன்புட் மெஜாரிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டுத்துக்கு 2 ஒன்னோ 3 ஒன்னோ ஒரு ட்ரூத் டேபிள் 3 இன்புட்ல இருந்துச்சுன்னா அது மெஜாரிட்டி ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகேவா? நல்லா ஒத்து பாருங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாதின்னு பிரிச்சிங்கன்னா இது அண்டு கேட், இது ஆர் கேட் மாதிரியே இல்லை. இருக்கட்டும், ஃபைன். அப்படி பிரிக்க வேண்டாம். அது பிரிக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஷானன்ஸ் எக்ஸ்பான்ஷன் தியரம் அப்படின்னு இப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? ஓகே, அந்த தியரம் படி இப்ப பிரிக்கணும்னா அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த ட்ரூத் டேபிள் எடுத்திருக்கோம். இந்த ட்ரூத் டேபிள் இப்ப ஃபங்க்ஷன் எழுதுவோமா, மின் டேர்ம்ஸ் எழுதுவோமா? எங்கெல்லாம் ஒண்ணா இருக்கு பாருங்க. a bar, so f can be given as a bar bc plus a b bar c plus a b c bar plus abc. இப்படி எழுதலாமா? ஃபைன். இப்படிதான் நம்ம மின் டேர்ம்ஸ் சொல்லுவோம் இல்லையா? மின் டேர்ம்ஸ் சொல்லுவோம். மின் டேர்ம்ஸ் சொல்றோம். இது நம்ம கார்னர் மேப் ரிடக்ஷன்ல வேற பார்த்தோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்ட்டு அதையும் பார்த்துருவோமே. ஒரு டாபிக் எடுத்து எல்லா பேசிக்ஸையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி வந்தா நமக்கு நல்லது தானே. அதையும் பார்ப்போமா? பார்ப்போம். பாருங்க, கார்னர் மேப்ல போட்டீங்கன்னா அந்த 3 வேரியபிள் யூ கேன் ஹேவ் எனி டைப் ஆஃப் இன்டர்பிரேஷன்ஸ். ஏபிசி 0 0 0 1 1 1 1 0 0 1, ரைட்? 0 1 2 3 4 5 6 7. மேப் பண்ணலாமா? பாருங்க, இதுதான் 0 1 2 3 4 5 6 7. ஸோ 3ல 1 இருக்கு, 5ல 1 இருக்கு, 6ல 1 இருக்கு,
7ல 1 இருக்கு. 7ல 1 இருக்கு. இது எப்படி மேப் பண்ணுவீங்க? இப்படி பண்ணலாம் லூப், இப்படி பண்ணலாம் லூப், இப்படி பண்ணலாம் லூப். இதுக்கு என்ன பேரு? காரண மேப் ரீகால் பண்ண மாதிரி ஆகட்டும். சரிங்களா? பாருங்க, இதுக்கு என்ன பேரு? A. இந்த ரோ, இந்த காலம்ல C நிக்குது. பிளஸ் இதுக்கு என்ன பேரு? இந்த பிளஸ் அப்புறம் போட்டுக்கலாம். இதுக்கு என்ன பேரு? இந்த ரோல A, இந்த இடத்துல B. இதுக்கு என்ன பேரு? இந்த காலம்ல ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். ரோ, இந்த காலம்ல BC. சோ ஃபங்க்ஷன் என்ன? ஃபங்க்ஷன் என்ன? ஃபங்க்ஷன் AC plus AB plus BC. இதுதான் ஃபங்க்ஷன். என்ன இங்க இப்படி இருந்துச்சு, இங்க இப்படி வந்திருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்ல, ரெண்டுமே ரைட் தான். அது மின் டேர்ம்ஸ்ங்க, இது SOP. அது மின் டேர்ம்ஸ்ங்க, இது சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். சரியா? அது மின் டேர்ம்ஸ், இது சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ரெண்டுமே ஒன்னான்றதையும் பார்த்துடலாமே. அந்த பேசிக்ஸையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணதா ஆகட்டுமே. அந்த பேசிக்ஸையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணதா ஆகட்டுமே. ஓகேவா? ஃபைன். நம்ம ஒரு விஷயத்தை தொட்டு பல விஷயங்களை என்கம்பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். சோ இந்த ரெண்டுத்தையும் இங்க இத மேல இங்க எழுதுறேன் பாருங்க. இல்ல எங்க எழுதிக்கலாம்? ரெண்டுத்தையும் தனித்தனியா எழுதுறேன் பாருங்க. So F is equal to A bar BC plus A B bar C plus A B C bar plus A B C. இதான் அந்த ஃபங்க்ஷன். இப்போ நம்ம இதை எடுத்திருக்கோம். நம்ம கார்னர் மேப்ல பார்க்கும்போது என்ன வந்துச்சு? F is equal to AB AC plus BC plus AB. இதான் நம்ம கார்னர் மேப்ல நமக்கு வந்துச்சு. கரெக்ட்டுங்களா? இதுதான் இதுவா? இதுதான் இதுவா? எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி மல்டிப்ளை அவுட் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். இல்லாததெல்லாம் பாருங்க. ஏசில பி இல்ல, ஏபில சி இல்ல, பிசில ஏ இல்ல, பிசில ஏ இல்ல. சரிதானே? சரிதானே? ஃபைன் ஃபைன். ஸோ என்னன்னு பார்ப்போம். A B C plus A B bar C, A B C plus A B C bar plus A B C plus A bar B C. Got it? இதுல காமன் டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. காமன் டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. ஒரு ABC ஒரு ABC போயிடுச்சு, இன்னொரு ABC மட்டும் இருக்கு. ஸோ ஒரு ABC plus A B bar C plus A BC bar plus A bar BC. நல்லா ஒத்து பாருங்க. A bar BC, AB bar C, ABC bar ABC. ரெண்டு ஒண்ணு தானே? அத அப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ரைட். ஒரு மெஜாரிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தோம், சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் பார்த்தோம், அப்புறமா கார்னர் மேப் பார்த்தோம், கார்னர் மேப் ரிடக்ஷன் பார்த்தோம். கார்னர் மேப் ரிடக்ஷனுக்கு அப்புறம் ரெண்டுமே ஒண்ணுங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்கோம். சரியா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபைன், நம்ம ஆரம்பிச்சது ஷானன்ஸ் எக்ஸ்பான்ஷன் தியரம்காக. அதுல நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் மெஜாரிட்டி ஃபங்க்ஷன். அந்த மெஜாரிட்டி ஃபங்க்ஷனுக்கு மின் டேர்ம்ஸ் பார்த்தோம். அந்த மின் டேர்ம்ஸை கார்னர் மேப் ரெடியூஸ் பண்ணி அது வருதான்னு பார்த்தோம். ஸோ அப்படியே மெஜாரிட்டி ஃபங்க்ஷன் பார்த்து, மின் டேர்ம்ஸை பார்த்து, கார்னர் மேப் சிம்பிளிஃபிகேஷனை பார்த்து, அப்படியே பேசிக்ஸை கொஞ்சம் தரவு பண்ண மாதிரி. ஓகேவா? சரி, இப்போ நம்ம திருப்பி அங்கே தான் வரப்போறோம். எங்க? ஷானன்ஸ் எக்ஸ்பான்ஷன் தியரம்க்கு வரப்போறோம். தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இடத்த பாருங்க, இந்த இதை பாருங்க, இந்த ஈக்குவேஷனை பாருங்க. நான் இங்க என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஒரு வேரியபிளை நான் எடுத்துக்க போறேன். ஏன்னு வச்சுக்கலாமா? ஏவை எடுத்துக்க போறேன். ஏவை எடுத்துக்கிட்டு ஏ டேர்ம்ஸ்ல எழுத போறேன். இங்க ஏவே கிடையாது, இங்க இருக்கு. ஸோ பி பார் சி பிளஸ் பிசி பார் பிளஸ் பிசி பிளஸ் இங்க ஏ பார் பிசி. ஸோ ஷானன்ஸ் எக்ஸ்பான்ஷன் தியரம் என்ன சொல்லுதுன்னா, மல்டிபிளெக்சர்ல நீங்க ஒரு ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எந்த எக்ஸ்பிரஷனையோ பண்ணணும்னு சொன்னா, அதை இந்த மாதிரி எழுத முடிஞ்சுச்சுன்னா மல்டிபிளெக்சர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? என்ன அர்த்தம்? ஏ பார் நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் தெரியுமா? அது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல சொன்னோம், காமன் சென்ஸ்ல சொன்னோம். அதுதாங்க தியரம். அதுதான் தியரம். ஸோ எந்த எக்ஸ்பிரஷனையும் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டு அந்த வேரியபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த வேரியபிள் எழுதிட்டு பிளஸ் அந்த வேரியபிளோட காம்ப்ளிமெண்ட் எழுதணும்னா
இந்த மாதிரி a bar இல்ல b bar இல்ல c bar for any variable அப்படி வந்துச்சுன்னு சொன்னா it is easier to implement using multiplexer. That is what Shannon's expansion theorem says. சரிங்களா? So the theorem is that multiplexer implementations of logic functions require multiplexer implementations of logic functions require that a given function be decomposed in terms of variables that are used as select pins. Select pins ஒன்னு தான் select pin a bar, ரெண்டுனா அதே மாதிரி a bar ரெண்டு இருக்குன்னு வெச்சுப்போமே, ab ன்னு வெச்சுப்போம். ab ன்னு வெச்சா a bar b bar ab bar ab அந்த மாதிரி வரணும் select lines. So what is the theorem now? Shannon's expansion theorem என்ன சொல்லுது? Multiplexer implementations of logic functions require that a given function be decomposed in terms of variables that are used as select pins. a bar நம்ம இப்ப implement பண்ணிருக்கோம். Theorem என்ன தெரியுமா? Any Boolean function, say f of w1 w2 up to wn, say can be expressed as Shannon expansion theorem எப்படி சொல்லுது தெரியுமா? Can be expressed as a function ஒரு variable எடுத்துக்கோங்க, ஒரு variable say w1 in this case w1. So w1 bar into function of rest of the variables plus w1 into function of rest of the variables. So this is what the Shannon's expansion theorem is all about. So any Boolean function, a function of so many variables, can be expressed as ஒரு variable எடுத்துக்கிட்டு அதோட complement அப்புறம் அந்த function plus அதோட அந்த variable அப்படியே எடுத்துக்கிட்டு அதோட function. So இதுதான் Shannon's expansion theorem. இந்த மாதிரி ஒரு Boolean expression நாம பிரிச்சிட்டோம்னு சொன்னா நாம 2-to-1 multiplexerல ஈஸியா implement பண்ணலாம். 2-to-1 multiplexerல ஈஸியா implement பண்ணலாம். This is one such ஒரு 2-to-1 multiplexerக்கு ஒரு select line. அதனால அந்த ஒரு variable எடுத்திருக்கோம், அப்புறம் ஒரு காம்ப்ளிமெண்ட் எடுத்திருக்கோம், சம்மா அசியூம் பண்ணிருக்கோம், சம்மா எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கோம். இதே 4-to-1 maxல கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ப்ரொவைடட் 2 variables எடுத்து பண்ணோம்னா. அதை பத்தி நம்ம அப்புறமா பார்ப்போம். சரிங்களா? இது ஒரு ஜெனரலைஸ்ட் Shannon's expansion theorem. இத ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். சோ மேல பார்த்தோம்னா இது நம்மளோட மெயின் டேர்ம் தான் இருக்கு. அதுல நம்ம a-வை செலக்ட் பண்ணிருக்கோம், அந்த a-வை இங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கோம், அதோட ஃபங்க்ஷன் rest of the function without a. So a into rest of the function without a plus complement of a into rest of the function. So this is the way if you can express any Boolean expression that can be expressed in terms of 2-to-1 multiplexer. Is it clear? Fine. This is a generalized Shannon's expansion theorem for your understanding, my dear friends. For your understanding. So we'll go to Shannon's expansion theorem with respect to the example we have shown here. We'll proceed further. Okay. மேல இருக்க எக்ஸ்பிரஷன் அப்படியே இருக்கட்டும், நாம இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இஸ் இட் கிளியர்? நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ட்ரூத் டேபிள பாக்குறோம். இந்த ட்ரூத் டேபிள பாக்கும்போது நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப பாக்கும்போது இது AND கேட் ஆகும், செகண்ட் ஹாஃப பாக்கும்போது OR கேட் மாதிரி இருந்துச்சு. OR கேட் மாதிரி இருந்துச்சா? சோ நான் எப்படி சொல்ல போறேன் இப்ப பாருங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் a வச்சுக்க போறேன். ஆஃப் பிரிச்சிட்டோம். அப்போ ஆஃப் பிரிக்கும்போது a மட்டும் தான் இங்க 0வா இருக்கு, மேல a மட்டும் தான் இங்க 1ஆ இருக்கு. சோ அப்ப நம்மளோட செலக்ட் ஃபங்க்ஷன் என்ன? a. அவுட்புட் என்ன? y. செலக்ட் ஃபங்க்ஷன் 0வா இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் இஸ் AND காம்பினேஷன் ஆஃப் b and c. செலக்ட் ஃபங்க்ஷன் 1ஆ இருக்கும்போது இது என்னது? OR காம்பினேஷன்ஸ் ஆஃப் b and c. OR காம்பினேஷன் ஆஃப் b and c. சோ ட்ரூத் டேபிள உத்து பார்த்தா நமக்கு இப்படி தான் வருது. ட்ரூத் டேபிள உத்து பார்த்தா நமக்கு இப்படி தான் வருது. சோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? 2 இன்புட் மக்ஸ்ல இதுதான் உங்களோட 2 இன்புட் மக்ஸ். இதுதான் நம்மளோட y. சரியா? 2 இன்புட் மக்ஸ் கொஞ்சம் மேல வரையறேன் பாருங்க. இதான் நம்மளோட 2 இன்புட் மக்ஸ். இதான் ஃபங்க்ஷன் y. 2 இன்புட் b c. இது நம்மளோட செலக்ட் லைன் a. இந்த ஃபங்க்ஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? இந்த ட்ரூத் டேபிள் கொஞ்சம் கீழே வச்சுக்கிறேன். என்ன வந்துச்சு? 0வா இருக்கும்போது AND காம்பினேஷன் ஆஃப் b and c, AND ட்ரூத் டேபிள். 1ஆ இருக்கும்போது OR காம்பினேஷன் ஆஃப் b and c. சோ எப்படி பண்ணலாம் இப்போ BC எப்படி பண்ணலாம்? BC AND காம்பினேஷன். சோ A 0வா இருக்கும்போது AND காம்பினேஷன், A 1ஆ இருக்கும்போது OR காம்பினேஷன்.
இது என்ன, இட்ஸ் a function of, it is an example of implementing any truth table or any function in terms of 2 to 1 mux and with some combinational circuits, along with some combinational circuits. Okay, don't worry about this thing. So on seeing the truth table, we get an interpretation that this forms a truth table, this forms AND gate and this forms OR gate, so we can implement like this. Okay, remember this. Now we are going to adopt the strategy in finding out the expression. இதை நம்ம என்ன பண்ணலாம், தனியா எடுத்து எங்கேயா எழுதி வச்சுப்போமா, தனியா எடுத்து எங்கேயாவது எழுதி வச்சுப்போம். ஓகே, ஃபைன். இது நம்ம ட்ரூத் டேபிள பார்த்து ஏவை செலக்ட் லைனா வச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மின் டேர்ம்ஸை ஷானன்ஸ் எக்ஸ்பான்ஷன் தியரம் வச்சு சால்வ் பண்ண போறோம். ஆல்ரெடி அதில் ஆரம்பிச்சிட்டோம், ஒன்றும் பிரமாதம் இல்லை. எப்படி ஆரம்பிச்சோம், இதுல ஏ பார் அப்படியே வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஏ தான் செலக்ட் லைன். இங்க ஏவை காமன் ஆயிடுங்க. ஸோ பி பார் சி பிளஸ் பிசி பார் பிளஸ் பிசி, ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. பி பார் சி பிளஸ் பிசி பார் பிளஸ் பிசி பிளஸ் ஏ பார் பிசி. ஏ பார் பிசி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுருங்க. இதை பாருங்க, இதை சால்வ் பண்ண முடியுமான்னு பார்ப்போமா. எப்படி சால்வ் பண்ணலாம், b bar c plus bc bar plus bc. So b bar c அப்படியே இருக்கட்டும், இது ரெண்டுத்துல b காமன் ஆயிடுங்க. c plus c bar plus a bar bc, a bc b bar c, இதுல b ஆயிடும். c plus c bar வந்து 1, so அது 1 ஆயிடும். சரிங்களா, அது 1 ஆயிடும். b plus b bar c என்னது, elimination theorem, from which we know b plus c plus a bar bc. Got it? சரியா? So a into b plus c plus a bar into bc. So what is the meaning? Select line a வா இருக்கும்போது b plus c r of bc, select line a bar இருக்கும்போது and of bc இருக்கா? select line a 0 வா இருந்தா and of bc, select line 1 இருந்தா a வா இருந்தா r of bc. Got it? So truth table உத்து பார்த்து வரக்கூடிய எக்ஸ்பிரஷன் எல்லாரும் பண்ண முடியாது, எல்லா நேரமும் அதை பண்ண முடியாது, எல்லாரும் பண்ண முடியாது கிடையாது, எல்லா நேரமும் பண்ண முடியாது. ட்ரூத் டேபிளை உத்து பார்த்து இந்த சைட்ல இருந்து பாக்குறது, அந்த சைட்ல இருந்து பாக்குறது, செக்ரிகேட் பண்றது, there is a limit to everything, right? But engineering is based on strategy, scientific approach. So one such approach is Shannon's expansion theorem, what we are seeing now, in which it says ஒரு வேரியபிள் எடுத்து அதை செலக்ட் லைனா வச்சுக்கிட்டு a bar a அப்படின்னு, இப்ப இதுல a வச்சுக்கிட்டோம், அதை a வா ரெப்ரசென்ட் பண்ணுங்க, a பாரா ரெப்ரசென்ட் பண்ணுங்க, கூட ஒரு ஃபங்க்ஷனோட. அதை பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு, பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஓகேவா, ஃபைன். இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு ஓகேவா, ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. தட்ஸ் வாட் தி செக்மெண்ட் aim of the segment is to teach you Shannon's expansion theorem. That is what we have done here. Okay. இப்போ நாம ஒரு மெஜாரிட்டி ஃபங்க்ஷன் ஒரு ட்ரூத் டேபிள் எடுத்துக்கிட்டு நம்ம ஒண்ணு பண்ணோம், கரெக்டா? இப்போ கொஞ்சதா ஒரு சின்னதா ஒரு கேம் விளையாடலாம் பாருங்க. நான் இப்ப எல்லாத்தையும் அழிக்கிறேன். Fine. Suppose we wish to implement some function which is like this. Y is equal to a bar c bar ab plus ac. இது என்னன்னு நமக்கு தெரியல. ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, a bar c bar plus ab plus ac. இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ ஷானன்ஸ் எக்ஸ்பான்ஷன் தியரம்காக வேண்டி மெஜாரிட்டி ஃபங்க்ஷன் ஒன்று எடுத்தோம், அதுல ஒரு எக்ஸ்பிரஷன் வந்துச்சு, அதை அடாப்ட் பண்ணோம், கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம எக்ஸ்பிரஷனே கொடுத்துட்டாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். எதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்? 2 to 1 மார்க்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமா? 2 to 1 மார்க்ஸ். ஷானன்ஸ் எக்ஸ்பான்ஷன் தியரம் என்ன சொல்லுது? ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க, அது இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த வேரியபிள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த வேரியபிள், அப்புறம் இந்த காம்ப்ளிமெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது. நான் ஏ எடுத்துக்க போறேன் இப்போ. சரிங்களா, ஏ எடுத்துக்கலாமா? இது a பார் அப்படியே இருக்கட்டும், இதுல a எடுத்தா b plus c, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது என்ன பிரமாதம். அப்புறத்துக்கு இதை எடுத்தேன், விஷயம் இருக்கு, வரேன்.
A எடுத்துக்கலாம் காமன். A தான் செலக்ட். இப்போ A செலக்ட் லைன் 0வா இருந்தா C பார் போகும். 1 இருந்தா B plus C போகும். ஸோ நான் B plus C போட்டுறேன். அது ஆர் கேட் B plus C தான். ஸோ 1 இருந்தா B plus C போகும். 0வா இருந்தா C bar போகும். Got it? So this is why. This is why. So any function if you take and if you can implement using a variable and also its complement, if you can express the function, this is what you get. This is what you get. 2 to 1 மக்ஸா இருக்கும்போது ஒரே ஒரு வேரியபிளா இருக்கும்போது ரொம்ப சிம்பிளா தெரியுது இல்லையா? கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? Suppose you are asked to implement the function, this function in 4 to 1 mux. எப்படி பண்ணலாம்? அதுக்கும் ஸ்ட்ராட்டஜி தான். சேம் ஸ்ட்ராட்டஜி. இது வராது. இப்போ இந்த ஷானன்ஸ் எக்ஸ்பான்ஷன் தியரம் புரிஞ்சுச்சா அப்படிங்கிறதுக்காக இந்த செக்மெண்ட், இந்த பார்ட் ஆஃப் தி செக்மெண்ட். எப்படின்னா ஷானன்ஸ் எக்ஸ்பான்ஷன் தியரம்ல செலக்ட் லைனா யூஸ் பண்ண போற வேரியபிளை எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு ஃபங்க்ஷனும் அதோட காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு ஃபங்க்ஷனும் நம்ம பண்ணோம். 2 to 1 மக்ஸ்ல ஒரே ஒரு செலக்ட் லைன் தான் இருந்துச்சு, அது ஏ பார்னு பிரிச்சோம். 4 to 1 மக்ஸ்னு சொல்லும்போது 2 செலக்ட் லைன் வேணும்ல, ஏபி வேணும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இங்க ஏபி இருக்கா? இந்த டேர்ம்ல பி காணும், இந்த டேர்ம்ல சி காணும், இந்த டேர்ம்ல பி காணும். ஸோ மொத்தமா அந்த எக்ஸ்பிரஷன் எஸ்ஓபி மாதிரி இருக்கு. அதை நான் மின் டேர்மா மாத்தினா மட்டும்தான் என்னால் அது பண்ண முடியும். முதல்ல நம்ம அந்த வேலையை பண்ணுவோம். சரியா? ஸோ ஏ பார் சி பார் பி பிளஸ் டி பார் பிளஸ் ஏபி சி பிளஸ் சி பார் பிளஸ் ஏசி பி பிளஸ் டி பார். என்ன பண்ணியிருக்கோம்? இல்லாத ஒரு டேர்மை இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஆல்டர் ஆகாது. ஏன்னா பி பிளஸ் பி பார் இஸ் 1, C plus C bar is 1, B plus B bar is 1. இங்க B இல்ல, அதனால இப்படி போட்டிருக்கோம். இங்க C இல்ல, அதனால இப்படி போட்டிருக்கோம். இங்க B இல்ல, அதனால இப்படி போட்டிருக்கோம். சரியா? நான் இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன், மல்டிப்ளை பண்ண போறேன். A bar B C bar, A bar B bar C bar, A B C, A B C bar, A B C, A B bar C. ஓகே, காமன் டேர்ம்ஸ் எல்லாம் இப்பயே எடுத்துடலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா ABC ABC இருக்கு, ஒன்னு எடுத்துருங்க. அப்புறம் வேற ஏதாவது காமன் டேர்ம்ஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்ல, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஏ பார் பி சி பார், ஏ பார் பி பார் சி பார், ஏ பி சி பிளஸ் ஏ பி சி பார், ஏ பி பார் சி. 5 டேர்ம் இருக்கு. இப்போ நான் 4 to 1 மக்ஸா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா என்னோட 4 to 1 மக்ஸ் இப்படி இருக்கும். 4 இன்புட், 2 செலக்ட் லைன், ஒரு அவுட்புட். கரெக்டா? இந்த 2 செலக்ட் லைன் நான் ஏபியா வச்சுக்க போறேன் இப்போதைக்கு. ஓகே, ஸோ 0 0 0 1 1 0 1 1 அப்படிதானே? இதை எப்படி எழுதலாம்? A0 0வை ஏ பார் பி பார் அப்படி எழுதலாமா? 0 1 எப்படி எழுதலாம்? ஏ பார் பி அப்படி எழுதலாமா? 1 0 எப்படி எழுதலாம்? ஏ பி பார் அப்படி எழுதலாமா? 1 1 எப்படி எழுதலாம்? ஏ பி எழுதலாமா? ஃபைன். இந்த 4 இப்படி செலக்ட் லைனா இருந்தா இன்புட் என்ன, ஒய் கண்டுபிடிக்க அப்படின்றது நம்மளோட பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதை பண்ணணும்னா ஷானன்ஸ் எக்ஸ்பான்ஷன் தியரம் படி இந்த செலக்ட் லைன்ஸ் படி ஃபங்க்ஷனை பிரிக்கணும். ஒரே ஒரு செலக்ட் லைன் இருக்கும்போது ஏ பார் ஏ அப்படின்னு ஈஸியா பிரிச்சிட்டோம். இப்போ 2 செலக்ட் லைன் இருக்கு, நான் இந்த டேர்ம்ஸ்ல இப்போ ஃபங்க்ஷனை பிரிக்கணும். பிரிப்போமா? ஏ பார் பி சி பார் அப்படியே விட்டுருங்க. இது ஏ பார் பி பார் சி பார் அப்படியே விட்டுருங்க. ஏபிசி ஏபிசி பார், ஸோ ஏபியை காமனா எடுக்கலாம். C plus C bar plus இங்க AB bar C. 4 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 4 காம்பினேஷன் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் என்ன? A bar B bar எங்க இருக்கு? இதோ இருக்கு. A bar B bar C bar. செகண்ட் காம்பினேஷன் என்ன? A bar B இதோ இருக்கு. A bar B C bar. சரியா? இது கொஞ்சம் மேல எழுதிக்கிறேன். சரிங்களா? Is it clear? So A bar B bar இதோ இருக்கு, எழுதிட்டேன். C bar A bar B எழுதிட்டேன். அப்புறம் அடுத்த காம்பினேஷன் AB bar இதோ இருக்கு. AB bar that is C plus அடுத்த காம்பினேஷன் AB இதோ இருக்கு. AB C plus C bar is 1. C plus C bar is 1. Over. We have done it. I'm implementing here. Look at my friends, I'm implementing here. So this is your 4 to 1 mux. The
the select lines are A, B. 4 இன்புட் இருக்கு போது இந்த 4 இன்புட் என்னென்ன A bar B bar இருக்கும்போது 0 A bar B bar இருக்கும்போது C bar C bar C எடுத்துக்கோங்க C எடுத்துக்கோங்க C bar ஓகே A bar B A bar B A bar B A bar B இருக்கும்போது again C bar ஓகே A B bar இருக்கும்போது A B bar A B bar இருக்கும்போது C see how superb it is see A B இருக்கும்போது 1 that's it இதான் ஷானன்ஸ் எக்ஸ்பான்ஷன் தியரம் 2 to 1 மக்ஸா இருக்கும்போது ஒரே ஒரு வேரியபிள் A A bar ஈஸியா இருந்துச்சு 4 to 1 மக்ஸ் பண்ணனும்னா கூட செலக்ட் லைன்ஸ் வந்து நாம இப்படி பிரிச்சுக்கலாம் A bar B bar A bar B A B bar A B so realized function is C bar C bar C1 C bar C bar C1 you got it so multiplexer with Shannon's expansion theorem can implement many logic functions the logic functions can be in the segment la pona segment la was used with some truth table la edutho min terms kuduthi edutho 2 to 1 marks avum paathom 4 to 1 marks avum paathom சரியா thanks for your time may god bless you all